செயற்கைக்கோள் உருவாக்கும் முறை, அதனை செயல்படுத்தும் விதம் உள்ளிட்ட வான அறிவியல் தொடர்பான தகவல்களை அரசு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு கற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் பள்ளிக் கல்வித்துறைக்கும் அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டும் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு வான் அறிவியல் தொடர்பான ஆர்வத்தை அதிகரிக்கும் வகையில் அரசு பள்ளிகளை சேர்ந்த ஆசிரியைகள் 350 பேர் கடந்த 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் தலா 175 பேர் என 2 நாட்கள் இஸ்ரோவிற்கு அழைத்து செல்லப்பட்டனர். செயற்கைக்கோள் உருவாக்கும் முறை, அதனை செயல்படுத்தும் விதம், செயற்கைக்கோள் விண்ணில் பாய்ந்தவுடன் அதனை கண்காணிக்கும் முறை போன்றவற்றை அரசு பள்ளி ஆசிரியைகள் நேரடியாக தெரிந்து கொள்ளும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இஸ்ரோவில் உள்ள அனைத்து இடங்களுக்கும் நேரில் சென்ற அரசு பள்ளி ஆசிரியர்கள் அடுத்தடுத்து விண்ணில் பாய உள்ள செயற்கைக்கோளின் நடவடிக்கைகள் குறித்தும் அறிந்து கொண்டனர். இஸ்ரோவில் பணியாற்ற தேவையான கல்வி, அணுகுமுறை போன்றவற்றையும் அவர்கள் தெரிந்து கொண்டனர். இந்நிலையில் செயற்கைக்கோள்களின் செயல்பாடுகள் குறித்து மாணவ மாணவியர்களுக்கு தெளிவாக எடுத்துரைக்கும் வகையில் இந்த பயணம் அமைந்ததாக அரசு பள்ளி ஆசிரியைகள் தெரிவித்திருக்கிறார்கள். அறிவியல் பாடம் நடத்தும் போது செயற்கைக்கோள் என்றால் என்ன, அது எவ்வாறு இயங்குகிறது என்பதுதான் சொல்லியிருக்கிறோம். ஆனால் அங்கு சென்று பார்த்த பொழுது செயற்கைக்கோளினுடைய வடிவமைப்பு, அதனுடைய தொழில்நுட்பம், ஒவ்வொரு செயற்கைக்கோளும் ஒவ்வொரு சோலார் சிஸ்டம் ஆகட்டும், கேமரா சிஸ்டம் ஆகட்டும், அதனுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு அளித்தார்கள். மிகவும் பயனுள்ளதாகவும், எங்களுக்கு பின்னால் ஒரு சிவனையோ ஒரு அண்ணாமலையோ இன்னும் நிறைய அறிவியல் அறிஞர்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது.